வாங்க இந்த எம்டென்கான ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துருவோமா? அதெல்லாம் விடு ப்ரோ. உனக்கு ஃபர்ஸ்ட் எம்டென்ல ஒன்டா படிக்க தெரியுமா? என்னோட ஆடம் இப்படி கேட்டு விட்டா இந்த கேம் பிளே கொஞ்சம் பாரு. ஆடம் இந்த கேம் பிளே போதுமா இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஓகே ப்ரோ. எம்டென்ல ஒன்டா படிக்க சென்சிட்டிவ் படிக்க முக்கியமா இல்லையா? சென்சிட்டிவிட்டி முக்கியம் தான். அதான் நான் லாஸ்ட்ல சொல்றேன் என்ன சென்சிட்டிவிட்டிலாம் வைக்கணும்னு. ஃபர்ஸ்ட் இந்த எம்டென்ஸ்க்கு முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். பேக் பேக்கில் உங்களுக்கு 2 ப்ளேஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று மெயின் வெப்பனுக்கு, இன்னொன்று செகண்டரி வெப்பனுக்கு. இங்கே உங்களுக்கு எந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக கை டக்குன்னு போய் அந்த கன்னை பிக் பண்ணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நான் எப்போதுமே இந்த ரைட் சைடு அந்த மேலே இருக்கிற டாப் கார்னரில் தான் வைப்பேன். ரியல் லைஃப்பில் புல்லட் கன்னு எப்படியோ அதே மாதிரி தான் சிப்பில் அதை ஏம்டணும் ஒன்று தான். அதனால் அது தேவையில்ல, தூக்கி போட்டுருங்க. கொஞ்சம் தெளிவா சொல்லியா? இப்போ M10ல ஒரு சிப்பு போட்டேன். இப்போ வந்து அது எஃபெக்டிவ் அடிக்காது. இங்கே பாருங்கள், அப்பப்போ ரெட் நம்பர்ஸ் வரும், நடுவில் எல்லோ நம்பரும் வருது. அதை தடுக்கணும்னா நீங்கள் எப்படியுமே ஒரு 2 சிப்பு போட்டு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ 2 சிப்பு போட்டு என் கேம் பிளே காட்டுறேன். 2 சிப்பு போட்டாலும் முடிஞ்ச அளவு எவ்வளோ ஷார்ட்டில் M10 யூஸ் பண்ண முடியும் அவ்வளோ ஷார்ட்டில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எஃபெக்டிவாக விழுவும் அந்த ரெட் நம்பர்ஸ். ப்ரோ ப்ரோ எங்க போற? கிராஸ் ஃபயர் பிளேஸ்மென்ட் சொல்லிட்டு போ ப்ரோ. Leave me alone. சரி இடமே ரொம்ப தூக்கமா சொல்றேன். இங்க பாருங்க, ஸ்கிரீன்ல தெரிய மாதிரி எனிமியோட காலு கீழே பிளேஸ்மென்ட் பண்ணணும். இப்படி புல்லட் செதறாம ஒன் டாப் இருக்குதா? கடைசியா ஒண்ணுதான் இருக்கு, அதையும் சொல்லிட்டு போயிடுறேன். நான் சொல்றேன் கடைசியா இருக்கிற இது பேரு டிராக் ஸ்டைல் தானே? ஜப்பான்கார எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான், நான் என்னத்தை கண்டுபிடிச்சதுன்னு பாருங்க. பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல தெரிய மாதிரி டிராக் பண்ணும். அதுவும் ரொம்ப குயிக்கா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் டிராக் பண்ணும். சரி, இந்த மாதிரி நான் ட்ரைனிங்ல ஒரு கேம் பிளே கொடுத்துருக்கேன், அதை மட்டும் பாருங்க. இதோட இந்த வீடியோட விடைபெறுகிறேன். அண்ணே இதை பத்தி சொல்லாம போறீங்க? நீங்க யூடியூப்ல 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிட்டீங்களே. ஆமாண்டா ஆடமு, இதுவரை நான் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதாவது இல்லாமல் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து யாருக்கு சொல்லணும்னா ஸ்பைடி கேமிங் ஜோனுக்கு தான்.